வீட்டில் அடிப்பார். சிடபிள்யூசி ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேரவனில் போய் மீட் பண்ணுறேன், அங்கே அவரோட மேனேஜர் சப்போர்ட்டோட அடிக்கிறார். ஒரு பேபி அபார்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு ஒரு ஆண்களுக்கு தெரிய வேண்டாம்? உங்களுக்கு என்ன கஷ்டம்? விந்தை வெளியேறீங்க, சந்தோஷப்படுறீங்க, எந்திரிச்சு போயிட்டே இருக்கீங்க. இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான், இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான். தப்பு இருக்குல்ல சார்? தப்பு இருக்குன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்காண்டி அவரோட வீடியோலாம் நீ வெளியேறீங்களா? பழகிறப்போ ஒன்றா உட்காந்து நக்கிட்டு போட்டோ எடுக்கிறது. இதே ஒரு ஆப்பில் வெளியிட்டு இருந்தா நிறைய குதிச்சிருப்பீங்க. அப்படி 1000 ரங்கராஜ் எழும்புவான், அவன் வளர விடாதபடி தடுக்கணும் என்று தைரியம் கொடுத்த ஒரு தாய் நான். 3வது எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காரு. இவங்க சரி 3வது நம்ம 2 பேருக்கு பெத்துக்கலாம்னு சொல்லி பெத்துட்டு இருக்கும்போது அப்படி இருந்தாலும் பொம்பளைகள் ஈஸியா விழுந்துருவாங்க. அதுவும் 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்டல பரிசு, எங்க தப்பில பரிசு, பேண்டல பரிசு, தப்பில பரிசு, பேண்டல பரிசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பிசிக்கல் அபியூஸ் பண்ணார், அடிப்பார். இப்போவும் ரிப்போர்ட்லாம் இருக்கு காமிக்கிறது. அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஆமா, அவரே தான் கூட்டி போவார். காது கேட்கலையா? கேட்கல. மேலே நீங்கள் இன்னைக்கு வெளியிட்டீங்கல்ல, 6வது மாதம் போன மாதம் கல்யாணம் ஆகிட்டுன்னு, கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் பண்ண வேண்டியதானே? எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஃபோட்டோ வெளியிடுறதுன்னு கேட்குறேன். இதே வேலையா போச்சு தம்பி. வீடியோ மாதம்பட்டி சிவகுமார் வலை போட்டு பெண்களை பிடிப்பதில் சூரத் அசகாயா சூரத் தாறுமாறான வீடியோலாம் மாதம்பட்டியை பற்றிய வீடியோலாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றா விருப்பப்பட்டு பழகுறீங்க, அப்புறம் மறுபடியும் அந்த வீடியோ வெளியிடுறதுலாம் உங்களே அசிங்கப்படுத்திக்கிறது தானே. ஜாய் கிறிஸ்டாவுக்கு ஒரு பெரிய நல்ல ப்ரொஃபைல் இல்லை. ஊடக பேச்சாளருடைய பேட்டியை பார்க்கும்போது எனக்கு நிறைய அதிர்ச்சியாக இருந்தது. எல்லாருடைய பேட்டியிலும் அந்த பெண் ஒரு பக்கா ஃப்ராடு, ஒரு பெரிய கிரிமினல், நல்ல பணக்கார ஆண்களையாக குறிவைத்து அவர்களிடம் பணம் கறக்கிறத. பெண்கள் விஷயத்துல இப்படிலாம் பேசுறாங்களே, நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க எப்படி நினைச்சா சரி, அவுத்த போட்டு முன்னால நின்னா கூட திரும்பி பார்க்காத ஒரு மனுஷன். காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து. பிசிக்கல் அபியூஸ் பண்ணார், அடிப்பார். இப்போவும் ரிப்போர்ட்லாம் இருக்கு காமிக்கிறது. அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஆமா, அவரே தான் கூட்டி போவார். காது கேட்கலையா? கேட்கல. டேய் 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 சோளமுத்தா போச்சா, காதுக்குள்ள குருவி ரிங்கன்னு சுத்துமே. உங்களோட வேலை இந்த மாதிரி பெண்கள் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சாபக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதாவது இந்த மாதம்பட்டி ரங்கராஜுங்கிற ஒரு பெரிய சமையல் கலைஞர். இன்னொரு கூத்து ஒன்று யாருக்கு தெரியாத சொல்கிறேன் கேட்டேங்க. ஜிவி பிரகாஷ், செல்வா, நிதின் பாலா எல்லாரும் சேர்ந்து சிக்னேச்சர் ஒரு கடை வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அவருடைய டேஸ்ட் என்னன்னா, விதவைகள், விவாகரத்து பெற்ற நடிகைகள், விவாகரத்து பெற்ற பெரிய இடத்து பெண்கள். நீ என்ன சொல்ற இந்த ரேப்பை பத்தி? மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அப்ப நீங்க தான் அவளை ரேப் பண்ணீங்க. ஆமா, வீடியோ எடுக்கிறது, மிரட்டுறது, உனக்கு நல்ல விஷயம் தெரியும். மாதம்பட்டி கல்யாணம் ஆனவனு தெரியும். பிளே பாய்ங்கிற 1000 இடத்துல பிளே பாய் பண்ண வரல, நீனு ஒருத்தி, அவ்வளவுதானே, வேற என்ன? இவருக்கே காதலிச்ச ஒருத்தர் இப்ப அடிச்சாருங்கிறதையும் நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்போ அகைன்? ஆமா, வீட்டில் அடிப்பாரு. சிடபிள்யூசி ஷூட்டிங் ஸ்பாட்ல கேரவன்ல போய் மீட் பண்றேன், அங்க அவரோட மேனேஜர் சப்போர்ட்டோட அடிக்கிறாரு. சோனா போனா ஊரே நடுங்கிட்டு இருக்கு. என்ன திமுறா யாருக்கிட்ட பேசுறா? யாருக்கிட்ட என்ன அடிச்சியா? ஒரு 6 வருஷம் தன்னுடைய மனைவி பிரிஞ்சு வாழ்றாரு. அந்த நேரத்துல இந்த பெண்ணோட தொடர்பு இருக்கு. இவர்கள் 2 பேருமே ஒரு 6 வருஷம் லிவிங் டுகெதர் அந்த மாதிரி வாழ்க்கையில சென்னையில செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. வரண்டி எங்கடி ஓட பாக்க அடி தெரியும்ல. இண்டிவிஜுவல் கேரவன் ஐயா, ஏன்னா ஒரே இடத்துல 10 சைட்டு 20 சைட்டு வேலை நடக்கும். ஐயா ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுக்கல ஜாய் கிறிஸ்டாவும் சேர்ந்து ஓய்வு எடுத்துட்டாங்க. அவங்க தான் காஸ்டியூம் டிசைனர். அவர் வலை வீசுவார். ரொம்ப ஈஸியாக அந்த பெண்கள் வலையில் விழுந்துருவாங்க. ஏன்னா மாதம்பட்டி சிவகுமார் வேலையாக போச்சு. ஒருத்தட்ட பழகிறது, அவன் கல்யாணமே ஆனவன் தெரியாது, டைவர்ஸ் ஆகிட்டு, இதெல்லாம் என்ன கதையா? ஏன்னா அவர் என்ன சட்டை போடணும் முடிவு பண்ணுற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. சுத்தமாக காஸ்டியூம் டிசைனர் வச்சிருக்காங்க, கடலில் இருக்காங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஒரு வாட்டி தான் ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்த முடியும். அசிங்கப்படுத்திட்டீங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஒரு பொண்ணு சம்பாதிச்சா படுத்துட்டு தான் சம்பாதிப்பாளா? நீ பாத்தியா என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தியா? ஏதோ நீ தான் இந்த வீட்டுல சாப்பாடு போடுற மாதிரி பப்ளிக்ல அவ்வளவு கமெண்ட்ஸ் எழுதுறீங்க. என்ன செய்வ? என்ன செய்வ? தனியாள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா.
என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு ஸ்தம்பித்து போகும்டா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது, பிரியுது. இப்ப இந்த பெண் கேக்குறாங்க, எனக்கு என்ன நியாயம், என்னுடைய வயித்துல வளர்ற கருவுக்கு என்ன நியாயம்னு கேக்குறாங்க. இவர்கள் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில முதல்ல ஒரு குழந்தையா இருக்கு. பழகிறதுனால மட்டுமே அவனை நீங்க வந்து என்டையரா டார்கெட் பண்றது எப்படி சரி? நீங்க என்ன 18 வயசு கீழே உள்ள லேடிஸா? அண்டர் 18 சொல்லுங்க, உங்க பக்கம் நியாயம் இருக்கு, போக்சோ போடுவோம், ரிமாண்ட் பண்ணுவோம். நான்வெஜிட்டா இருந்தாலும் சரி, வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, பிரமாதம் பண்ணிடுவாரு. சமீபத்துல பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் வீட்டு கல்யாணத்துலயும் அவர் தான் பண்ணாரு, ரஜினிகாந்த் வீட்டு மகா கல்யாணத்துலயும் அவர் தான் பண்ணாரு. தப்பு இருக்குல்ல சார்? தப்பு இருக்குன்னா போல்டேஜ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்காண்டி அவரோட வீடியோலாம் நீ வெளியிடுறீங்களா? பழகிறப்ப ஒன்னா உட்காந்து நக்கிட்டு போட்டோ எடுக்கிறது. இது ஒரு ஆப்பிள் வெளியிட்டு இருந்தா நிறைய குதிச்சிருப்பீங்க. அப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ரங்கராஜை ட்ராப் பண்ணி அந்த குழந்தைன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு நிறைய சொல்றாங்க. இவ வந்து அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தான், ஒரு காரும் ஒரு பங்களாவும் வாங்கியிருப்பா. என்னது சக்கரை? இந்த சக்கரை கொடுக்கறது, அல்வா கொடுக்கறலாம் ஒன்லி திருநாவுக்கரசு வச்சுக்கணும், ஏன் வச்சுக்க கூடாது. ஆல்ரெடி ஒரு மேரிட், உங்களுக்கு ஒரு சைல்டு இருக்கு, ஃபெர்டிக்னு சொல்லி ஒரு பொன்மகள் வந்தால் டைரக்டரோட பொண்டாட்டி, நீங்க அதை விவாகரத்து பண்ணிட்டு வர்றீங்க. நீங்க என்ன விரல் கொடுத்தா கடிக்கிறது பச்சை குழந்தை கிடையாது. கொஞ்சம் இப்படி வரீங்களா? நானா இதோ அந்த கால விட இந்த கால நல்லா இருக்கா? இதுக்கு தான் ஹோட்டலுக்கு சாப்பிடுறதுக்கு வரீங்களா? இந்த ஸ்ருதி ரங்கராஜ் என்ன சொல்றாங்கன்னா, என்ன இன்னும் டிவர்ஸே பண்ணல, இன்னும் ஜீவனாம்ச அந்த விஷயம்லாம் போகல, இன்னும் 2 பசங்க இருக்காங்க, ரங்கராஜ் பசங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவர் குழந்தை பெரிய குழந்தை மேல ஆர்வம். முதல் தரத்திலே தான் புள்ள இருக்கு அந்த ஆளுக்கு. சுருதி முதல் தரத்து பொண்டாட்டி பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெண் குழந்தை தானே சுருதிக்கிட்ட போய் ட்ரை பண்ணுவார் அவரு. உங்களுக்கு என்ன அதை பத்தி? நீங்க என்ன புள்ள பத்தி கொடுக்குற ஏடிஎம்மா? அநேக பெண்கள் பாதுகாக்கப்படணும். இது போலுள்ள அநேக ரங்கராஜ் எழும்ப கூடாது. இந்த உண்மையை வெளிவர வைத்தது நான் தான். அம்மா தான் வெளியே சொல்லணும்னு சொன்னாங்களா? தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை. அபார்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பெண் அபார்ட் பண்ணியிருக்காங்க. 2வது ஒரு குழந்தை இருக்கு, அபார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. 3வது வந்து எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காரு. இவங்க வந்து சரி 3வது நம்ம 2 பேருக்கு பெத்துக்கலாம்னு சொல்லி பெத்துட்டு இருக்கும்போது திருப்பி அவர்கள் ஜாய் கிருஷ்ண கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? ஜாய் கிருஷ்ணா ரிமாண்ட் பண்ணுவாங்க. என் புருஷனை ஆசை வார்த்தை கூறி வஞ்சித்து போய் கள்ளக்காதல் வச்சுக்கிட்டாங்க, என் புருஷனை வீட்டு கூட பண்றாங்க, என் புருஷன் அவ விட கெதின்னு கிடக்குறாங்க. இந்த சூழ்நிலை அவ யோக்கியமா இல்லை. அவ ஏற்கனவே டிவர்ஸி, இனிமே ஏற்கனவே 4-5 டிவர்ஸியை வச்சிருந்து விட்டு விட்டாரு. இதுவும் சஸ்டெயின் ஆகாது. கட்டலன்னா 2000 அபராதம் கட்டினா போதும் சொல்லிட்டாங்கல்ல. ஓஹோ, இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க? இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு. நான் என் குழந்தைக்கு வந்து நியாயம் கிடைக்கணும்னு மெயினா சொல்றேன். அப்ப குழந்தை பிறந்தது வளர்ந்து நியாயம் கேட்டுக்க வேண்டியதுதான். மாதம்பட்டி இதான் எங்க அப்பாவா, சொத்துல ஷேர் கொடுன்னு கேட்க வேண்டியதான். அவன் இன்னொருத்தரோட புருஷன் தெரியுமா தெரியாத உனக்கு? ஏய் என்னங்கடா ஓத்தாளுக்கு சப்போர்ட்டா? மொத்த பேரையும் மண்ணெண்ணை ஊத்தி கொடுத்து விடுவேன். 1000 ரங்கராஜ் எழும்புவான், அவன் வளர விடாதபடி தடுக்கணும் என்று தைரியம் கொடுத்த ஒரு தாய் நான். அம்மா என்னப்பா மகாலட்சுமி மாதிரி இருக்கே மாதாவே, இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய சிரிச்சாத்தானா கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை ஒரு பேபி அபார்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு ஒரு ஆண்களுக்கு தெரிய வேண்டாம்? உங்களுக்கு என்ன கஷ்டம்? விந்தை வெளியிடுறீங்க, சந்தோஷப்படுறீங்க, எந்திரிச்சு போயிட்டே இருக்கீங்க. அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிட்டு இருப்பீங்க. மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு சொல்லிக்கே வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. இது எனக்கு வந்துட்டு ஸ்டாலின் சார் எனக்கு ஒரு நீதி வாங்கி. ஸ்டாலின் சார் இல்ல, ஸ்டாலின் அப்பா எனக்கு வாய் தானே இதெல்லாம். இதான் வேலையா முதலமைச்சருக்கு? இருக்கிற 1008 பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அவ ஒன்று தள்ளி விட்டு போயிடுவா, இவருக்கு டேட்டிங் பிடிச்சி போய் விட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்க போய் பேர் சுருதி, அவங்க ஒரு அட்வொகேட்டை, அதோட ப்ராப்பரான ரீகலைஸ் புருஷன் வந்து மாதம்பட்டி. அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாத? ஒரே வார்த்தை உடனே அடிப்பாளுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்காங்கடா. என்னடா எல்லாரும் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலடா மச்சான், பயமுறுத்தல. இந்த இடத்துல தான் நீ கொஞ்சம் சிந்திக்கணும். பிரிஞ்சிருக்கவங்க, டிவோர்ஸ் லேடிஸ், கணவனோட சண்டை போட்டுட்டு இருக்கிற பெண்கள், இந்த மாதிரி பெண்களா பார்த்து குறி வைத்து காய் நகர்த்தி அவர்களோட பழகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி 10% தொட்ட மாதிரி டிவர்ஸியா பார்த்து பிடிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டிவர்ஸியை டேட்டிங் பண்ணுவாரு, அப்புறம் 6 மாசத்துல விட்டுருவாரு, அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு இன்னொரு பிடிப்பாரு. அப்படி ஒரு டைப். ஆளை வச்சு உன் வாயை வெட்டற வாயவா ஒண்டி பிடிச்ச வேலைடா நானு. அவங்களே அமுக்கிடுவாங்க. அமுக்குறது துமுக்கிறதுலாம் வேலை இல்லை. எல்லா குரலுக்கும் இங்க ஒரு விலை இருக்கிறது. இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான். என்னடா பண்ண? மைனர் குஞ்ச சுட்டுட்டேன். எங்கடா சுட்ட? அதான் சொன்னனே. டேய், இது தப்பு இல்லையா? தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும்.